தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளது. ஆலையை 3 வாரத்திற்குள் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவில் நிலத்தடி நீர் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள தீர்ப்பாயம், ஆலையினால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் இல்லை என்றால் அதனை கொடுப்பதற்கான கால அவகாசம் வழங்காமல் ஆலையை மூடுவது சரியாகாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலையில் சில தொழில்நுட்ப ரீதியான விதிமீறல் இருப்பதாக கொண்டாலும் அதனால் யாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ள பசுமை தீர்ப்பாயம், காப்பர் கழிவுகளாலும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளது. ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை கையாள வழங்கப்பட்ட அனுமதி காலாவதி ஆனதும் ஆலையை மூடுவதற்கான காரணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள பசுமை தீர்ப்பாயம், அதற்கு அனுமதி கோரி ஆலையின் சார்பாக கொடுக்கப்பட்ட மனு மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையினால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள காற்று மாசடைந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் காற்று மாசுபாட்டை அளப்பதற்கான வசதி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இல்லாதபோது குறிப்பிட்ட ஒரு ஆய்வகத்தில்தான் அந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என கட்டாயம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட மத்திய சுற்றுச்சூழல் விதிகளின்படி ஜிப்சம் குளத்தை அமைக்க வேண்டும் என்ற விதியை நடைமுறைப்படுத்த ஆலைக்கு கால அவகாசம் உள்ளது. ஏற்கனவே இருந்த விதிகளின்படியும் ஆலையில் ஜிப்சம் குளம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த காரணங்களால் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்வதாக பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஸ்டெர்லைட் ஆலை செயல்படுவதற்கான அனுமதியையும் ஆபத்தான பொருட்களை கையாள்வதற்கான அனுமதியையும் 3 வாரங்களுக்குள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகளையும் பசுமை தீர்ப்பாயம் வகுத்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையிலும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தெரிவிக்கும் வகையிலும் இணையதளத்தை உருவாக்க வேண்டும். நிலத்தடி நீரின் தன்மை குறித்த ஆய்வறிக்கை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறும் ஒவ்வொரு முறைக்கும் ஆலைக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமிர கழிவுகளை ஸ்டெர்லைட் ஆலை சரிவர கையாளவில்லை என்பதால் முதற்கட்டமாக 2.5 கோடி ரூபாயை அபராதமாக மாநில சட்டப்பணி ஆணையத்தில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ள தீர்ப்பாயம், நிபுணர் குழு பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுகின்றனவா என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. குறிப்பிட்ட கால நேரத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகமும் ஸ்டெர்லைட் ஆலையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவசர ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையின் சார்பாக வழங்கப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 100 கோடி ரூபாயை குடிநீர், மருத்துவமனை அமைத்தல், மக்களின் திறன் வளர்ப்பு திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த பணம் 3 ஆண்டுகளுக்குள் செலவிடப்பட வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கியுள்ள தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யவுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து அந்த ஆலை உரிமையாளர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வழக்கு தொடர்ந்து வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை தமிழக அரசு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் ஆலையை திறக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் தெரிவித்தார். சட்ட ரீதியா கோர்ட்ல இருக்கு, அது முதலமைச்சர் பொறுத்தவரை அது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த பாகுபாடும் இல்லை. கொள்கை முடிவெடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தூத்துக்குடி ஆட்சியர் எஸ்பியை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக் குழுவை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கூறியுள்ளார். உடனடியாக தூத்துக்குடி எஸ்பியையும் கலெக்டரையும் அங்கிருந்து மாற்ற வேண்டும். ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுகிறார்கள். மக்களை எந்த வகையிலும் எந்த நடவடிக்கையில் ஈடுபட விட மறுக்கிறார்கள். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தூத்துக்குடி மக்கள் வலியுறுத்தினர். இப்பொழுதும் ஒண்ணுமில்ல, தமிழக அரசு சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி இந்த நச்சாலைக்கு எதிராக சட்டம் இயற்றட்டும். அதன் ரீதியாக இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்லக்கூடிய தருவாயில் இந்த நச்சாலை நிரந்தரமாக இந்த மண்ணை விட்டு அகற்றப்படுவதற்கான சூழல் ஏற்படும்.
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அறிவுறுத்தியுள்ளார். கன்சிடர் பண்ணாலும் கூட அதுல 3 வீக்ஸ் டைம் இருக்கின்றது, அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றது. ஸோ உடனடியாக நாளைக்கு யாரோ போயிட்டு இந்த ஆலை திறக்க போறாங்க, நாளைக்கே இபி கனெக்ஷன் கொடுக்குறான்னு சொல்றது அது தப்பான தகவல். உடனடியாக எங்கேயும் இந்த ஆர்டர் ஓபன் பண்ண சொல்லி பிளான் ஓபன் பண்ண சொல்லி ஆர்டர்ல கிடையாது. அது ஒரு தப்பான தகவல். ஸோ மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல கொஞ்சம் அமைதியா இருங்க. டெஃபினெட்லி லீகலா நம்ம இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் பண்ணிட்டே இருக்கின்றோம். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கும் வகையில் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின், திருமாவளவன், வைகோ, தினகரன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தினர்.